ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் எல்லாருக்கும் பிடிச்ச சுவையான சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் 1 கப் துவரம்பருப்பை எடுத்து நல்லா இதை சுத்தம் பண்ணி குக்கரில் மாற்றி வச்சுருக்கேன். 1 கப் துவரம்பருப்புக்கு 1.5 கப் தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ குக்கரை மூடி அடுப்பில் வச்சு 5லிருந்து 6 விசில் வரைக்கும் நல்லா வேக விடுங்க. பருப்பு நல்லா வேகணும். இந்த மாதிரி பருப்பு வேகிற வரைக்கும் வேக விடுங்க. இப்போ நம்ம குழம்பு பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாகையும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்த உடனே அதில் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கோங்க. எப்போவுமே சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதோட நான் 5 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்குங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வதங்கின உடனே இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ இதோடு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம மசாலா பொருள் சேர்த்துடலாம். இன்றைக்கி நான் 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா மிளகாய்த்தூள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், மசாலா நல்லா வெந்திருக்கு. இப்போ இதோட நம்ம காய் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 முருங்கைக்காய், 10 பீன்ஸ், 2 கேரட், 5-6 அவரைக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதை நாம் குழம்புல சேர்த்துடலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை மூடி 5லிருந்து 6 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. காய் அந்த எண்ணெயிலே நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி வெந்த உடனே நம்ம பருப்பை சேர்த்துடலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பை இதோடு சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை 2 நிமிஷம் வேக விடுங்க. பருப்போடு நல்லா காய் வெந்து வரணும். இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் இப்போ நாம் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த அளவு புளியை எடுத்து அதோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நாம் இதை குழம்புல சேர்த்துடலாம். இந்த மாதிரி குழம்புல சேர்த்துக்கோங்க.
சேர்த்ததுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் 1 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மூடி வச்சு 2 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இந்த மாதிரி குழம்பு நல்லா கொதிச்சு வரணும். இப்போ நான் கடைசியாக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது சும்மா டேஸ்ட்டுக்காண்டி நான் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்த்தா குழம்பு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். இப்போ வாசனைக்காக கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், சுவையான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. வீடே நல்லா கமகமன் வாசனையாக இருக்குது. இப்போ இதை சாதத்தோடு சேர்த்து சாப்பிடுங்க, அருமையாக இருக்கும். நீங்கள் எப்போவுமே சாம்பார் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.